ரீசெண்டா Samsung Galaxy M47 5G பத்தி ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு Samsung ஓட A27 அந்த டிவைஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க Samsung ஸ்டோர் வந்து விசிட் பண்ணேன். அங்க நம்ம Samsung ஓட A27 டிவைஸ் வந்து டெமோ பீஸ் வந்து இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா A27 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ ஷேர் பண்றேன். இதான் இந்த A27 வர பாக்ஸ். நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கு. அதோட பேக் சைடு சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல நம்ம சார்ஜர் வந்து பாக்ஸ்ல வரது நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. ஒன்று லைட் கிரீன், ஒன்று பிங்க் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து லைட் கிரீன். இது பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இந்த டிவைஸோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பில் தான். இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.8 mm திக்னஸ் வந்து இருக்கு. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கிராம் வெயிட் வந்து பார்த்தா இருக்கு. இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். சாம்சங்கோட M47 டிவைஸும் A27 டிவைஸும் ஒரே டிவைஸ் தான். இங்கே நம்ம M47 நமக்கு வந்து பார்த்தா அமேசானில் வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த A27 நமக்கு வந்து ஆஃப்லைனில் மட்டும் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். நெக்ஸ்ட் எப்படி டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6.7 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. டிவைஸில் கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே 1400 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. நம்ம அவுட்டோரில் கொஞ்சம் வெயிலில் யூஸ் பண்ணுறதுனால டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக தான் இருக்கு. இது நீங்கள் யூடியூப்ல உங்களுக்கு எஸ்ஏ வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்க முடியும். 4K ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ வீடியோ கொஞ்சம் ஸ்டக்காக தான் ப்ளே ஆச்சு. பட் நம்ம 1080p ப்ளே பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் அந்த பிளாக் பார்டர்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. இங்கே மேலே நமக்கு ஓரளவுக்கு மினிமமாக இருக்கு. பட் கீழே பிளாக் பார்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமே கேட்டீங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டிவைஸ் நம்ம சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம M47 சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்ம A27 சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தா இருக்கு. ஸோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இண்டோரில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பட் அவுட்டோரில் ஓவர் நாய்ஸாக இருக்கு. அந்த மாதிரி டைம்ல சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓவரால் டிஸ்பிளேட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. தென் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம M47 வந்து பார்த்தா 6000 mAh பேட்டரி இருந்துச்சு. தென் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்ம சாம்சங் M47 பற்றி பேசும்போது ஒன்று சொல்லியிருப்போம். இந்த டிவைஸ்க்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க வந்து 25 வாட்ஸ் வந்து பார்த்து கொடுத்துட்ருவாங்க. இங்கே 25 வாட்ஸ் கொடுக்காம 45 வாட்ஸ் கொடுத்து நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிவைஸ் 30,000 அந்த ப்ரைஸ் வந்து செல் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். இங்கே நம்ம வெறும் 25 வாட்ஸ் தான் வந்துருக்கு. இதை நம்ம சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு. பட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 day யூசேஜ் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கூட LPDDR5Xக்கான RAM வந்து இருக்கு. தென் UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. M47 இதே சேம் ப்ராசஸ் தான் வந்து இருக்கு. அதை மேனேஜ் ஸ்கோர் ரன் பண்ணும்போது நீலே நமக்கு ஒரு 8 lakh ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் வந்து பாருங்க. தென் Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. இதே மாதிரி சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வந்து A27 டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு செட் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி யூசேஜே வந்து பார்த்தா கால்ஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுவேன். தென் ஒரு சில கேஷுவலான கேம்ஸ், தென் Instagram ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் கேஷுவலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் போதுமானதாக இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுவேன், ஆப்பெல்லாம் மாற்றி ஜம்ப் பண்ணுவேன், தென் BGM மாதிரி கேமில் விளாடுவேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து இப்போ செட் ஆகாது. இங்கே டெய்லி யூசேஜான கால்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஓகேவாக இருக்கும். தென் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் நம்ம சிம் ஸ்லாட் வந்து இருக்குது. இங்கே நம்மளால் 2 சிம் வந்து போட முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். கீழே மைக் வந்து இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ முதல்ல சொன்னால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இது. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன், அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் One UI 8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் நம்ம 6 இயர்க்கான மேஜர் Android அப்டேட்டும் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். இந்த டிவைஸ் நம்ம One UI யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் நம்ம அனிமேஷன் செக் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாக இல்லை, ஓரளவுக்கு மீடியமான அனிமேஷன் நமக்கு வந்து பார்த்தா கிடச்சி. இங்கே நம்ம பேக்ரவுண்டில் கொஞ்சம் அதிகமான ஆப் இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுற போது சின்ன ஒரு லேக் நமக்கு வந்து பார்த்தா தெரியுது. தென் இந்த டிவைஸ் நமக்கு NFC சப்போர்ட் வந்து இருக்குது. நம்ம சாம்சங் வாலெட்டில் கார்டில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி இந்த One UI யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த One UI 8.5 என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து இருக்குது. தென் இங்கே ஃப்ரண்ட்டில் 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்கில் நம்மளால் 4K 30fps ஷூட் பண்ண முடியும். இங்கே ஃப்ரண்ட் கேமரா 1080p 30fps ஷூட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். தென் நீங்கள் செல்ஃபியில் எடுத்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. தென் நீங்கள் 2 MP மேக்ரோ கேமராவும் இருக்குது. அதை வச்சு எடுத்த சாம்பிள் வந்து பாருங்கள். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் 4K 30fps ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் நமக்கு வந்து பார்த்தா கிடச்சி. இந்த வீடியோ நம்ம செல்ஃபி கேமரா 1080p 30fps ஷூட் பண்ணியிருக்கோம். அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள்.
ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 3 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு வந்து 32,000 பேங்க் ஆஃபர் 3,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 29,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. 8+128 நமக்கு வந்து 35,000 பேங்க் ஆஃபர் 3,000 வந்துருக்கு. ஃபைனலாக 32,000 ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. தென் 8+256 நமக்கு வந்து 41,500 பேங்க் ஆஃபர் 3,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 37,500 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கலாம். இது கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸிங் தான். பட் எப்பவுமே ஏ சீரிஸ் நமக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சிருப்பாங்க. தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ப்ரைஸ் ட்ராப்லாம் வந்து பார்த்தா ஆகும். இந்த A27 மாதிரி இன்னொரு டிவைஸ் தான் நமக்கு வந்து M47. அந்த டிவைஸ் நம்ம பிரைம் டே சேல் 23,000 ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சி. பட் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 26,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3,000 வந்து பார்த்தா இருக்குது. உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஃபோன் வாங்குற பிரச்சனை இல்லை நினச்சிங்க அப்படின்னா M47 வாங்குறது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு சாம்சங் டிவைஸ் தான் வேணும் 30,000 ப்ரைஸ்க்குள்ள நினச்சிங்க அப்படின்னா சாம்சங் A27 வந்து பார்த்தா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதே ஃப்ளிப்கார்ட்டோட கோட் சேல் நமக்கு வந்து சாம்சங் A36 நமக்கு வந்து 26,000 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. அதுவும் கண்டிப்பாக நல்ல ஒரு டிவைஸ் தான், செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த டிவைஸோட ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு A36 30,000 கிடச்சி அப்படின்னா மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதான் இந்த A27 பற்றி என்னோட கருத்து. ஸோ இந்த டிவைஸோட டெமோ பீஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சாம்சங் ஸ்டோர் வந்து அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்க சாம்சங் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே இந்த A27 யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். உங்களுக்கு இந்த சாம்சங் A27 டிவைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இதான் இந்த A27. ஸோ M47 பற்றி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.